நானும் உங்களை மாதிரி ஹேர் வச்சிருக்கேன். போனிடெயில்லாம் போட்டு ஃபுல் தாடிலாம் வச்சிருந்தேன். நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஹேர் லாஸ் ஆன பிறகு ஃபைனலா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் a very wrong approach. இப்போ கரெக்டான டைம் தான் வந்திருக்கீங்க. அவங்க பேசும்போது என் தலையை பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. எப்போ நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்க உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது? குளிக்கும் போது தான் மேடம். என்ன இப்படி இருக்குது? Can you see? So இந்த thinning வந்து எங்க ப்ராமினென்ட்டா இருக்கோ அந்த இடத்துல வந்து baldness வந்து it is actually happening. So initial stagesல வந்து break ஆகும், thin ஆகும். அந்த மாதிரி இதுதான் starting stage of hair loss. லைட்டா ஒரு டவுட் வரும். ஒருவேளை ஃபியூச்சர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அந்த இடத்த பேட்ச் ஒர்க் பண்ணுமே அப்படின்ட்டு. ஸோ நிரந்தரமான ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. இதுதான் நான் சொல்ற கிட்ட உள்ள பிளட் போட்டிருக்கேன். உள்ள வச்சுட்டாங்க உங்க பிளட். சின்ன வாஷிங் மெஷின் மாதிரி இருக்கு, அதெல்லாம் போட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆகும் மேடம் அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு? மேக்ஸிமம் 5 minutes. 5 minutes எடுத்துவீங்களா? என்ன நூடுல்ஸ் மாதிரி பண்றாங்க? சஃபயர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்தியாலே ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது நாங்க தான். ஸோ அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஜெம் ஸ்டோன், நம்மளோட சஃபயர் ஜெம் ஸ்டோன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு டைமண்ட் ஷேப்டா கட் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து இன்சர்ட் பண்றதுக்கு அது ஒரு ஸ்னக் ஃபிட் கொடுக்கும். ஸோ உங்களோட அந்த ப்ரெசிஷன், நேச்சுரல் ஃப்ளோ, அந்த ஒரு டென்சிட்டி எல்லாமே அந்த டூலால நம்மளால கொடுக்க முடியும். இதுக்குள்ள அவங்களோட பிளாஸ்மாவும் இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண growth factors இருக்கு. ஓகே, என்டையர் ஏரியா வந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்ண போறோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வலிக்காது இல்ல? வலிக்காது. ஈனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் மேக்ஸ் ஹேர் கிளினிக். ஸோ இங்கே பிஆர்பி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னே சொல்லலாம். இவங்க வந்து சில அட்வான்ஸ்டான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே நம்ம வந்திருக்கோம். உள்ள போகலாம். இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காப்பா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ஓகே, நைஸ் கிருத்திகா. எதுக்காக நீங்க மேக்ஸ் வந்திருக்கீங்கறத ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், பேசிக்கலி வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எல்லாம் கேட்போம். இந்த இடத்த பத்தி நிறைய செலிபிரிட்டிஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓகே எனக்கு வந்து ஹேர் கரெக்டாக தான் இருக்கு, பட் லைட்டா ஒரு டவுட் வரும். ஒரு வேலை ஃபியூச்சர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அந்த இடத்த பேட்ச் ஒர்க் பண்ணுமே அப்படின்ட்டு. ஸோ நிரந்தரமான ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்கேன். நீங்க ஏதாவது அதுக்காக ஃபாலோ பண்றீங்களா? உங்க ஹேருக்கு ஏதாவது ரொட்டீன் வச்சிருக்கீங்களா நீங்க? அது நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட கேட்டாதான் தெரியும். அவர் ஏதோ ஒன்று போடுவாரு, போட்டு செட் பண்ணி கரெக்டா அப்படியே நிற்கும், அப்படியே கல்லு மாதிரி நிற்கும் ஒரு 24 ஹவர்ஸுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் சில ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். நான்லாம் எப்படிப்பட்டாலும் மேக்கப் போடும் கழட்ட மாட்டேன், அப்படியே தூங்கும். தலைகாணியில் தான் இருக்கும் மேக்கப். காலையிலேருந்து பார்த்தோன்னா என்னோட மூஞ்சி ஃபுல்லாக தலைகாணியில் இருக்கும். அது மாதிரியான ஒரு சோம்பேறி நான். ஸோ பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்த பற்றி கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க அப்படின்றாங்க. ஐ தாட் ஓகே, ஐ வில் கம் அண்ட் டு a walk through. மேலே போகலாமா? போகலாம் வாங்க. ஓகே. ஸோ நம்ம கூட இப்போ ஹேர் கன்சல்டன்ட் எஸ்தர் இணைஞ்சிருக்காங்க. ஹாய் சார். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இங்கே ஒரு இது ஒன்று போட்டுருக்காங்க, வால் கிளாக்ல மொட்டை தலையில் வால் கிளாக் போட்டு இட்ஸ் நெவர் டூ லேட் போட்டு வச்சிருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ தூரம் உங்களோட ஹேர் இருக்கிற ஹேரை நீங்க ரீடைன் பண்ணி ஹை டென்சிட்டியில மெயின்டைன் பண்ண முடியும். தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் தட். ஒரு காலத்துல உங்க மாதிரி ஹேர் டூ லேட் இல்ல. ஒரு காலத்துல நானும் உங்க மாதிரி ஹேர் வச்சிருந்தேன், போனிடெயில்லாம் போட்டு ஃபுல் தாடிலாம் வச்சிருந்தேன். நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி. இப்போ கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஒரு டவுட் ஒன்று வருது. ஐ தாட் ஓகே, சும்மா வந்து we'll check that stage of hair loss எங்க இருக்கீங்க, உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே we can see in that. இப்போ வந்து நீங்க வந்து என்னோட ஸ்கேல்ப் என்ன ஸ்டேஜ்ல இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்ல போறீங்க, கரெக்ட்டா? அதுதான் வந்து ஓகே. இல்ல எனக்கு ஒரு டவுட், யார் வேணா வந்து செக் பண்ணிக்கலாமா? இப்ப லைட்டா ஹேர் ஃபால் ஆகும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது இல்லையா? யார் வேணா வந்து செக் பண்ணி when they do like that. ஏன்னா இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே பார்த்துட்டோம்னா இருக்கிற ஹேரை ரீடைன் பண்ணிடலாம், rather than going for hair transplantation or other severe hair loss complete stage 7 போய் டோனரும் இல்லாதவங்களுக்கு they cannot even opt for ஒரு permanent solution. அப்படி நம்ம பார்க்கறப்போ எவ்வளோ ஏர்லியா வந்து நம்ம ஹேர் லாஸ் ட்ரீட் பண்றோமோ அவ்வளோ ஏர்லியா that is the best way of approach for hair loss. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஹேர் லாஸ் ஆன பிறகு நம்ம ஃபைனலா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் a very wrong approach. நம்ம எவ்வளோ சீக்கிரமா when we do treatments நம்மளுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து we can சூப்பர் கரெக்டான டைம் தான் வந்திருக்கீங்க. we can treat better. பேசும்போது என் தலையை பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க
வெயிட் பண்ண வைக்கலாம். நிச்சயமா பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹேர் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ எப்போ நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்க உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னு? குளிக்கும் போது தான் மேடம். சோ நீங்க பார்க்கலாம் உங்களோட இங்க ஸ்கிரீனும் அப்படியே பாருங்க சைமல்டேனியஸா. கேன் யூ see? இப்போ திக்கா இருக்கிற ஹேர் வந்து ஹெல்தி ஹேர். உங்களுக்கு ஹேர் தின்னிங் இருக்குது, நல்லாவே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஒரு கிராஃப்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து you can see one hair is getting thin. So your hair is actually getting thin. So இந்த thinning வந்து எங்க ப்ராமினென்ட்டா இருக்கோ அந்த இடத்துல வந்து baldness வந்து it is actually happening. It is in the process. இப்போ வந்து if you are not treating it right now, இந்த thinner இருக்கு இல்லையா hair strands thinner இருக்குது எல்லாமே it is a sign of hair thinning. hair loss அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நிறைய நீங்க டெக்னிக்கலா நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம PRP க்கு அட்வான்ஸ்டா ஒரு காம்பினேஷன் ரிட்டென்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். So we are going to do GFC fibrin and follicle genai. ஓகேங்களா? So follicle genai 360. இந்த ஆக்சுவலி மக்கபா இந்த GFC and follicle genai அப்படி GFC வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இவங்க தான் வந்து அதுல புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ இவங்க தான் ஆக்சுவலி அதுக்கு பயனர். இதை பத்தி தான் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்க போறோம். அந்த புது ட்ரீட்மெண்ட் என்ன அப்படி இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான். 15 days interval நீங்க வந்து you will be taking GFC fibrin and then next 15 days interval you will be taking follicle genai 360. So this is how we are going to proceed with your treatment. இப்படி கலக்கி குடிச்சுங்களா? இந்த ப்ரொசீஜர் பத்தி தான் டாக்டர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். It will be injected at the doctor face. கண்டிப்பா பேசுவாங்க. and what is இவங்க என்ன GFC ல என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காங்க and இந்த follicle genai ல என்ன பண்ணிருக்காங்கங்கறது டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். So thank you so much உங்க டைமுக்கு and thanks for that advice also. And seriously you need her treatment. என்னம்மா கூட்டிட்டு வந்து ரத்தத்தை எடுத்தீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? தெரியல, நம்ம தான் இனிமேல் தான் கேட்கணும். நம்ம கூட டாக்டர் நிகிதா வந்து இணைஞ்சிருக்காங்க. ஹாய் நிகிதா, தீபா மேடம். ஸோ அவங்க தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ண போறாங்க. இப்போ பண்ண போற ப்ரொசீஜர் பேரு follicle genai 360. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட். எப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கிட் இருக்கும். ஸோ அந்த கிட்ல உங்களோட இப்போ எடுத்த பிளட் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட பிளட்டை வந்து ஒரு மிஷின்ல சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி உங்களோட ஹேர்ல இருக்கிற அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஹேர் க்ரோத். கீழேயுமே கேட்டேன், அந்த ஜிஎஃப்சிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேர்ம். பட் இங்க என்ன பண்றீங்க புதுசா அப்படிங்கிறது? ஜிஎஃப்சில ஸ்பெஷலைஸ்ட் கொஞ்சம் க்ரோத் ஃபேக்டர்ஸ் கஸ்டமைஸ்ட், உங்களோட ஹேர் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன மாதிரி ஹேர் லாஸ் இருக்கு, அதுக்கு கஸ்டமைஸ்டா கொஞ்சம் growth factors mix பண்ணி we will. ஓகே, இது வேற எங்கேயும் இது இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எல்லா இடத்துலயும் PRP பண்றாங்க, GFC பண்றாங்க. இங்க நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த கிட்டே வந்து டிஃபரண்ட் கிட். நம்ம ஆட் பண்ற அந்த கஸ்டமைஸ் growth factorsம் வேற யாரும் பண்றது. ஓகே, சோ எவ்வளவு நேரம் ஆகும் மேடம் அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு? மேக்ஸிமம் 5 minutes. 5 minutes எடுத்துவீங்களா? என்ன நூடுல்ஸ் மாதிரி பண்றாங்க பாருங்க. முடிச்சிட்டு உடனே கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஓ ஓகே, நீங்க அடுத்த ஷூட்டுக்கு கிளம்பிடலாம். அப்ப ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இதுதான் நான் சொல்ற கிட். உள்ள பிளட் போட்டுருக்கேன். ஓ, அதுக்குள்ள வச்சிட்டாங்க உங்க பிளட். சின்ன வாஷிங் மெஷின் மாதிரி இருக்கு, அதுல போட்டாங்க. அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம போவானா? அது என்ன மேடம் பண்ண சுத்தினே இருக்கனால என்ன பிளட் டென்ஷன் ஆகி அந்த பிளாஸ்மா வெளில வந்துருமா? இல்ல, அப்படி கிடையாது. உங்களோட பிளட்லயே வந்து ஆக்சுவலா நிறைய growth factors இருக்கு. சோ அந்த growth factors மட்டும் நம்ம அது சென்ட்ரிஃபியூஜனல் ப்ராசஸ்ல தனியா பிரிக்க போறோம். அக்கா ப்ரோ, உங்களுக்காக வந்து ஒரு 3 நீடில் ரெடியா இருக்கு. சூப்பர். அதுல இருந்து எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க மேடம். வலிக்காதுல? சோ அது என்னது அதுக்குள்ள இருக்குதுங்கிறது? அவங்களோட பிளாஸ்மாவும் இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண growth factors இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணனும் இது ஆக்சுவலி? இப்போ இந்த என்டையர் ஏரியா வந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் ஸ்பெஷலைஸ்டா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தின்னிங் இருக்கு, இல்ல ஃபியூச்சர்ல தின் ஆக போற அந்த சைன்ஸ்லாம் இத வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நாங்க வந்து. ஓகே, இப்போ இது என்னன்னா இது வந்து நீடில் மாதிரி தானே இருக்கு. நமக்கு பெயினா இருக்குமே உங்களுக்கு? இருக்காது, நம்ம தான் ஃபுல்லா நம்ப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ சாலிடா நம்பா இருக்கும், பெயின் எதுமே ஃபீல் ஆகும். ரெடி சார்? ரெடி மா. அது தெரியுதா உங்களுக்கு? அதுதான் மறுக வச்சிட்டாங்களே. ஒண்ணுமே தெரியல இல்ல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வலிக்காதுல்ல? வலிக்காது. ஓகே. சோ எவ்வளவு நேரம் அந்த நம்னஸ் இருக்கும் தலையில? ஒரு மேக்ஸिमम ஒரு 1 hour. 1 hour தான் இருக்கும். ஓகே, அதுக்குள்ள போய் நம்ம தூங்கிடணும். டவுன் டைம் எதுவும் இல்ல. சோ நீங்க இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஷூட் போறோம்னா கூட நீங்க போகலாம். சோ இப்போ இன்னைக்கு இது பண்ணியாச்சு, மறுபடியும் எப்போ வந்து மறுபடியும் இந்த ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும்? 15 டேஸ்க்கு. 15 days ஒன்ஸ் வந்து எடுத்துக்கணும். சோ இது பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண கூடாது அது மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ ஹேர் வாஷ் பண்றது எதுவுமே கிடையாது, நம்ம நார்மலா எப்போதும் போல இருக்கலாம். ஓகே, இப்போ டயட்ல ஏதாவது அது மாதிரி? டயட்ல டெஃபினெட்லி புரோட்டீன் பேஸ்ட் டயட் இருக்கணும், நியூட்ரிஷனல் ஃபுட்டா இருக்கணும். அது வந்து நம்ம தனியா உங்களுக்கு ஒரு கோச்சிங் மாதிரி இருக்கும். பட் ஸ்பெஷலா ஏதோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணுமா? அதை நீங்க பாத்துக்குவீங்களா? புரோட்டீன் டயட் எடுத்துக்கீங்களா?
ப்ரொடக்ஷன்ல பொங்கல் போடுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஹெல்தியா இருக்கும். ஓகே, ஆல்ரெடி ஒன்று போட்டு முடிச்சிட்டாங்க, அடுத்ததா போடுறாங்க. இது வந்து அஃபெக்டடா இருக்கிற ஏரியா இல்லைன்னா வந்து ஹேர் க்ரோத் கம்மியா இருக்கிற ஏரியால மட்டும் தான் போடணும்? ஆல் ஓவர் தி ஆல் ஓவரா போடலாம். ஃபியூச்சர் ப்ரிவென்ஷனுக்கும் நம்ம இத ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இது வந்து இப்போ நீங்க போடுறது வந்து ஃபாலிகல் போடுறீங்களா? ஆமா. இப்போ GFC எப்போ போடுவீங்க? அது வந்து 15 டேஸ்க்கு அப்புறம். 15 டேஸ். இது ரெண்டும் மாத்தி மாத்தி போடணுமா? ஏன்னா ஹேர் லாஸ் வந்து நிறைய டிஃபரெண்ட் ரீசன்ஸ்னால நடக்குது. சோ நம்ம வந்து எல்லா ரீசனையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி செப்பரேட்டா ட்ரீட்மென்ட்டா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ இதோட ட்ரீட்மெண்ட்டும் அதோட ட்ரீட்மெண்ட்டும் டிஃபர் ஆகுமா? GFCயும் ஃபாலிகலும் வேற வேற மாதிரி இருக்குமா ப்ரொசீஜர்ஸ்? growth factors டிஃபரெண்டா இருக்கும். அது ஆட் பண்ற ingredients டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. இப்போ ஃபாலிகலுக்கு வந்து blood எடுத்தீங்க. சோ அது growth factorக்கும் எடுப்பீங்களா? அது தேவை. அதுக்கு தேவையில்ல. அது எப்படி பண்ணுவீங்க? அது ஆல்ரெடி உங்களுக்கு மல்டி வைட்டமின்ஸ் எல்லாமே செப்பரேட்டா இருக்கும். அது டைரக்ட்டா நம்ம வந்து டைரக்ட்டா இன்ஜெக்ட் மட்டும் பண்ணா போதும். முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கேங்க. ஓகே. சோ இது மாதிரி எத்தனை செஷன்ஸ் எடுக்கணும் நம்ம? ஒரு 6 செஷன்ஸ் எடுக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் மாதிரி இந்த ப்ரொசீஜர். அது வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி. சோ இது வந்து 15 டேஸ் ஒன்ஸ் எடுக்கும்போது 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜர். இது மொத்தமாவே ஒரு 6 மந்த்ஸ் மாதிரி. 6 மந்த்ஸ் எடுக்கலாம். அதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணனுமா? அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? மெயின்டெனன்ஸ் வந்து இதே ப்ரொசீஜர் வந்து நீங்க டிலேயா எடுத்துக்கலாம். இப்போ வந்து மந்த்தா நீங்க எடுக்கிறீங்க. ஃபியூச்சர்ல மேபி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ், டிபெண்டிங் உங்களோட ஹேர் லாஸ் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு டிபெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். Thank you Deepa, thank you சூப்பர் சூப்பர். சோ ஆக்சுவலா வந்து ஒரு கன்சல்டேஷனுக்காக தான் வந்தீங்க, தைரியமா ட்ரீட்மென்ட் வரைக்கும் போயிட்டீங்க. எப்படி இருந்தது? அவங்க சொல்லிட்டாங்கல்ல நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னு. ஏன்னா நம்ம இது அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து எல்லாம் வந்து மேல வந்து ஃபுல் பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜென்ரலா நம்ம ஷூட்டுக்கு போகும்போது ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள யூஸ் பண்ணுவாங்க, மூஸ், அப்புறம் வந்து ஃபைபர். ஸோ ஜென்ரலா நம்ம வந்து நிறைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா பெருசாக இது பண்ண மாட்டோம். பட் ஆனால் ஷூட்டு போகும்போது என்னென்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஹேரில் கண்டிப்பாக படும். அது வந்து அன்றைக்கி நைட்டே க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. ஸோ ஐ தாட் ஓகே, அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்தருடைய அருள் வாக்குனால வந்து பார்த்தீங்கன்னா சரி. அண்ட் இட்ஸ் நாட் ரொம்ப டைம் கன்சூமிங்கும் இல்லை. பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம். ஓவரால் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? உள்ளே இருந்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது மேக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ்? அதுதான், அதனால தான் அவங்க வந்து பெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பயமுத்தாம, நிறைய பேருக்கு அதெல்லாம் பார்த்தா பயம், அதில் நம்ம பார்ப்போம் என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம், வலிக்குமோ அப்படிலாம் சொல்லி அது மாதிரிலாம் இல்லை. லைட்டா வந்து எறும்பு கச்ச மாதிரி இருந்தது, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததா வந்து இன்னொரு ஒவ்வொரு மாசமும் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்யூ. நன்றி. GFC ஃபைபர் அண்ட் ஃபாலிகல் ஜென் i360 அப்படின்னு 2 டேர்ம் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஃபரன்ஸ் என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டுமே ஆக்சுவலி அல்டிமேட்லி உங்களோட ஹேர் இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் இல்லை நரிஷ்மெண்ட் கம்மியாகும்போது பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து பிரேக் ஆகும், தின் ஆகும், அந்த மாதிரி இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் லாஸ். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ்ல ஸ்டேஜஸ்ல வந்து எந்த கைண்ட் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது, என்ன கைண்ட் ஆஃப் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவைப்படுது, ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 2 ட்ரீட்மெண்ட்டாக எதுக்கு வச்சிருக்கோம்னா கஸ்டமைஸ்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும், ஃபர்ஸ்ட் we take follicle Gen i360 எடுப்போம். 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட GFC ஃபைப்ரின் எடுப்போம். ஸோ GFC ஃபைப்ரின்ல உங்களோட மல்டி வைட்டமின்ஸ், உங்களோட க்ரோத் ஃபேக்டர்ஸ், நிறைய ஹேருக்கு குட் ஸ்டஃப் நிறையமே அதில் இருக்கும். ஸோ இப்போ இது யாரெல்லாம் பண்ணலாம், எந்த ஏஜ்ல இருந்து பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கா? அந்த காலத்துல எல்லாமே வந்து ஒரு 30s மேல 40s மேல தான் ஹேர் லாஸே நடக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப யங்காவே ஒரு 12-13லேயே வந்து ஹேர் லாஸ் நிறைய நடக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு obviously அந்த தின் ஆகுது, பிரேக் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் வரும்போதே நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறப்ப வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் எடுத்துட்டு எப்போ வேணா அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டீனேஜ்லேருந்தே அதை பண்ணலாம். எப்பவுமே அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்களே. ஸோ அது ஒரு வெர்சன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணுறது இஸ் பெட்டர். ஓகே. இந்த GFCயாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபாலிகல் நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எங்கே இருந்து ஆக்சுவலி இது நம்ம பண்ணுறோம்? ஏன்னா நீங்கள் தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா பண்ணுறீங்க அப்படிங்கிறதப்ப இது வேற எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இது ஆக்சுவலி இது வந்து கொரியாலேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு டெக்னாலஜி இது. ஏன்னா கொரியான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் இருக்கட்டும், ஹேர் கேர் இருக்கட்டும், இந்த டெக்னாலஜி தேர் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இந்தியன் ஹேர், இந்தியனோட லைஃப் ஸ்டைல், பொல்யூஷனுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு இங்கே மேக்ஸில் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ பேசிக்காக மேக்ஸ் ஹேர் கிளினிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 20 years 2004 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹேர் கிளினிக். ஹேர்னு வரும்போது நிறைய ஸ்டேஜஸ், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹேருக்குன்னு வி ஹேவ் இட் ஹேர். போத் மென், விமன், ஓல்ட் ஏஜ், யங் ஏஜ் எல்லாருமே பண்ணிக்கலாம். ஸோ ஹேர்னு வந்து வெறும் ஹேர்ல இருக்க ஹேர் மட்டும் கிடையாது. உங்களோட ஐப்ரோஸாகவும் இருக்கலாம், முஸ்டாஷ், ஐலாஷஸ், பியர்டாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கு
செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு இல்லை உங்களுக்கு அந்த பால்டிங் வந்திருக்கு, அந்த மிடில் ஸ்டேஜ் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிருக்கு கொஞ்சம் பேக்ல போயிருக்குன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபுல்லாவே போயிருக்குன்னு நம்மளுக்கு காஸ்மெட்டிக் சைடும் இருக்கு. ஸோ எந்த ஸ்டேஜ் எப்படிப்பட்ட ஹேர் லாஸ்க்கும் we have treatment. ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் உள்ள வந்தா கிடைச்சிரும்ன்றீங்க. ஓகே. ஸோ சர்ஜரிஸ் பத்தி கொஞ்சம் சொன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன மாதிரியான வித்தியாசம் இங்க இருக்கு மற்ற கிளினிக்கை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சஃபயர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்தியாலே ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது நாங்க தான். ஸோ அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஜெம் ஸ்டோன், நம்மளோட சஃபயர் ஜெம் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு டைமண்ட் ஷேப்ரா கட் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து இன்சர்ட் பண்றதுக்கு அது ஒரு ஸ்னக் ஃபிட் கொடுக்கும். ஸோ உங்களோட அந்த ப்ரெசிஷன், நேச்சுரல் ஃப்ளோ, அந்த ஒரு டென்சிட்டி எல்லாமே அந்த டூலால நம்மளால கொடுக்க முடியும். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மோஸ்ட் அளவு சஃபயருக்கு தான் போவாங்க. ஸோ இந்த பியர்ட் பண்றோம், இல்லை ஐலாஷஸ் பண்றோம், ஐப்ரோஸ் பண்றோம்னா எவ்வளோ கிட்ட நேச்சுரலா வைக்க முடியுமோ அது இந்த டூல் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் a kind of AI. அது எப்படி நாங்க எடுத்துக்கலாம் நீங்க சொல்றது? அது வந்து ஒரு ப்ரிசிஷன், ஒரு பிளேட், அது நம்மளோட கிறிஸ்டல் பிளேட். ஏன்னா கிறிஸ்டலா இருக்கனால ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஸ்காரிங் இருக்காது, உங்களுக்கு அது நேச்சுரல் டென்சிட்டி கொடுக்கும். ஸோ உங்களோட நேச்சுரல் ஹேரை வந்து அது மிரர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. we have other hair transplants also. நம்ம கிட்ட பேசிக் IGM இருக்கு, DHI இருக்கு, AI இருக்கு. ஸோ சஃபயர் வந்து பீப்புள் விரும்பி வந்து நம்ம கிட்ட வருது சஃபயர் ஹேர். ஓகே. இது சஃபயர் வேற எங்கேயாவது இருக்கா? இந்தியால வேற எங்கேயும் இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் அதை பண்றீங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். Thank you so much.